ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வண்டியை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் கழட்டி ரொம்ப மண்ணாக இருக்குங்க. அந்த மண்ணெல்லாம் ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக மண் ரொம்ப கட்டியாமல் இருந்தது. ஸோ இதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு பாதி அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு அதான். ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் சேனல் ஃபஸ்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கழட்டிக்கிறேன். கழட்டுறதுலாம் ரொம்ப இதாகுங்க. ரொம்ப அந்த ஆயில் கொட்டதுனால ரொம்ப துடுப்பிடிச்சு, ரொம்ப மண் பிடிச்சி இது மேலே துடுப்பிடிச்சு ஃபுல்லாக மண்ணுங்க. இந்த ஆயிலெலாம் மேலே ஊற்றுறதுனால ஸோ அது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன் ஆயில் ஊற்றுறது. ஸோ அதனால் க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு வீடியோ எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஸோ இதுமாதிரி க்ளீன் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் ஃபுல்லாகவே பேசுறதுக்கும் அந்த இன்ஜின் பார்த்துக்க முடியுங்க. ஸோ அடுத்து இந்த செயினே கொஞ்சம் பாதியெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. கீழே மண், செயினில் மண், இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் மண்ணாக இருக்குது. எவ்வளோ மண்ணு பாருங்கள், அவ்வளோ மண்ணு நான் சேமிச்சு வச்சுருக்கேன். சரி, ஸோ முதல்ல எல்லாம் ப்ராசஸ் முடிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப இதாகி போச்சுங்க. ஸோ கீழே முடிஞ்சோன்னா இன்னும் முடிஞ்சு நாளைக்கு காலையில் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முடிச்சுட்டு கொள்ள எப்படியாவது வீடியோ எடுத்து போடுறேன். சரி ஓகே வாங்க. பார்த்தீங்கன்னா பாதியோடு முடிச்சுக்கோமா, இன்னும் நிறையா இருக்குதுங்க படிக்கிறதுனா. நம்ம இப்போ தொடச்சா மட்டும் போடுங்க, பாதினா நம்ம அதுவே வந்துடும் வெளியே. இந்த தொடச்சி விட்டு அப்புறம் அந்த செயினில் கொஞ்சம் பெட்ரோல் போட சொன்னாங்க. ஸோ பேக்ரவுண்ட் சவுண்ட் அதிகமாக இருந்ததுனால எனக்கு வச்சுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த செயின்லாம் முடிச்சுட்டணும். இந்த செயினை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆகுது இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி செட்லாம் முடிச்சுட்டேன். நான் கொஞ்சம் வீடு கொஞ்சம் கட் பண்ணி தான் வரேன், எனக்கு வச்சுக்காதீங்க. இப்போ பேக் சைடில் கொஞ்சம் பாதியோடு முடிச்சிட்டேன். ஸோ காய்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, முன்னாடி செட்டு முடிஞ்சது. ஸோ அடுத்த பின்னாடி செட்டு போயிடலாம். ஸோ அந்த செட்டுக்கு முடிஞ்சதுக்குள்ள என்ன படம் வருதோ சரி வாங்க நான் ஒன்று காட்டுறேங்க பாருங்கள். ஸோ வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பேஸ்ட்டு போட்டு தேய்ச்சிருக்கேன். ஏன்னா அந்த வெளிச்சம் அதிகமாக தெரியும்ல, கண்ணாடி கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் அழுக்காகிறதுனால இதை தொடச்சோம்னா நல்லா க்ளீன் ஆகும். இது இண்டிகேட்டு அப்புறம் முன்னாடிலாம் கொஞ்சம் பேஸ்ட்லாம் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு. அப்புறம் இன்சைட்லாம் கழட்டி நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பேக் சைடு அதுவும் நாங்கள் வேறு என்ன அவ்வளோதாங்க. இந்த நம்ம வேலையை அனுப்பினா. ஸோ எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ எல்லாம் கட் பண்ணி தான் போட்டேன். ஸோ இனி அடுத்து வண்டியை குளிப்பாட்ட வேண்டியதுதான். இந்த பைப் மாட்டுக்குள்ளே போதுமான வீட்டுக்கு. ஸோ நான் வீடியோ ஃபோன் அங்கே வச்சு தான் நான் மைக்கை பட்டன மட்டும் வச்சிட்ருப்பேன். ஏன்னா என் கெஸ்ட் வந்துட்டாங்களா வீட்டில், சரி பார்ப்பாங்களா சிரிப்பாங்களா, அதனால். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை பெரிய சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா இண்டிகேட்டில் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடிங் பெயிண்டிங்லாம். ஸோ நீங்களே பார்த்துருக்கீங்க. இந்த ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கான் டிங் பண்ணிக்கோங்க. ஓகே.